Hi my dear brothers and sisters, என் பேர் காச்சரன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு சீட் 100% கிடைக்கும். சில கோர்சஸ்க்கு ஜஸ்ட் அப்ளை பண்ணா மட்டும் கிடைக்கும். கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியா இருக்குங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ளை பண்ணாம இருந்துடாதீங்க. கவுன்சிலிங்க்கு அப்ளை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கும். கேட்டகரி வைஸ் டி ஃபார்ம், டி ஆப்டம், டிஎம்எல்டி, சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிஆர்டிடி, டிஆர்டிடி எல்லாத்துக்குமே பார்ப்போம். நான் சொல்ற கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா 100% உங்களுக்கு சீட் கிடைக்கும். நான் சொல்றதுல இருந்து ஒரு 10 மார்க் 5 மார்க் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 90% சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க, நம்மளுக்கு இந்த கட் ஆஃப் இருக்கு, கிடைக்குமா? கிடைக்கும் நம்புங்க. கன்ஃபார்மா கட் ஆஃபோட நிலைமை அப்படிதான் இருக்கு. நம்ம கட் ஆஃப் ஃபுல்லா டீடைல்ஸா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அப்ளை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஷோ ஆகும் கட் ஆஃப். நம்ம வந்து கட் ஆஃப் கேட்டகரி வைஸா கோர்ஸ் வைஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎம்எல்டி. டிஎம்எல்டில ஓசிக்கு 75.43, பிசிக்கு 49.38, பிசி முஸ்லிம்ஸ் டிஎம்எல்டிக்கு அப்ளை மட்டும் பண்ணுங்க. கவுன்சிலிங்ல போயிட்டு எல்லா காலேஜும் போடுங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த கட் ஆஃப்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல, கன்ஃபார்மா உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்க கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணுங்க. பிசிஎம் எம்பிசி/டிஎன்சி, பிசிஎம் சொல்லியாச்சு. எம்பிசி/டிஎன்சிக்கு 65, எஸ்சிக்கு 66.50, எஸ்சிஏக்கு 65 கன்ஃபார்மா கிடைக்கும். 66க்கு எஸ்டி கிடைக்கும். எஸ்டி எஸ்சிஏ மோரால சேமா தான் இருக்கும். டிஎம்எல்டிக்கு ஒரு 60 இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டி 65 மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். டி ஃபார்முக்கு ஓசிக்கு 83.33, பிசிக்கு 75.33, பிசி முஸ்லிம் பிசிஎம்க்கு 74.67, எம்பிசி/டிஎன்சிக்கு 79.75, எஸ்சிக்கு 78.82, எஸ்சிஏக்கு 80, எஸ்டிக்கு 77. டி ஃபார்ம் பொறுத்தவரையும் 70-75 மேல இருந்தா கன்ஃபார்மா கிடைக்குங்க, டாப் காலேஜே கிடைக்கும். 70 கீழே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் கிடைக்கும். டாப் காலேஜ்ல மாடரேட் காலேஜ். டி ஆப்டம் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேரிங் டு அதர் கோர்சஸ். 50 இருந்தாலே கண்ண மூடிட்டு அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓசிக்கு 74.25, பிசிக்கு 54.50, பிசிஎம்க்கு 53, எம்பிசி/டிஎன்சிக்கு 64.88, எஸ்சிக்கு 68.75, எஸ்சிக்கு 71.75, எஸ்டிக்கு 66. சரி, இதெல்லாம் ரேங்க் லிஸ்ட் வச்சு சொல்றீங்களே, ரேங்க் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதனாலதான் கட் ஆஃப் ஒரு 5 மார்க் இதோட 10 மார்க் கம்மியா இருந்தாலும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றது. ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த வருஷம் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 50-60க்குலாம் கன்ஃபார்மா நல்ல காலேஜே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நல்ல காலேஜ் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு காலேஜ் கன்ஃபார்மா கிடைக்கும். நீங்க கிடைக்குமான்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க, கன்ஃபார்மா கிடைக்கும். அப்ளை மட்டும் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸை பொறுத்தவரையும் அப்ளை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு 100% கிடைக்கும். நீங்க கொஞ்சம் அதிக கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, ஒரு 60 வச்சிருக்கீங்க, 70 வச்சிருக்கீங்க, 65 வச்சிருக்கீங்கன்னா நீங்க கேட்ட கோர்ஸ் நீங்க கேட்ட காலேஜ்ல கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஆன்லைன் தான். எல்லா காலேஜுமே போடுங்க, எல்லா கோர்ஸையுமே போடுங்க. நான் சைட்ல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா 100% கிடைக்கும். அப்படி கட் ஆஃப் இல்லாம ஒரு 10 மார்க் 5 மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 90% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாட்டி அப்ளை பண்ணவங்களோட சீட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு சில கோர்சஸ், சில சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் பொறுத்தவரையும். அதனால அப்ளை பண்ணாலே சீட் கிடைக்கும். டாப் காலேஜை பொறுத்தவரையும் மோரார்லெஸ் எல்லா கோர்ஸுக்குமே இப்ப டிஆர்டிடி எல்லாம் அதெல்லாம் டிஎம்எல்டி கவுன்சிலிங்ல தான் வரும். அதனால அது கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமா இருக்கலாம், 70-75 இருக்கலாம். பட் டிஎம்எல்டிக்கு 60 இருந்தாலே 65 இருந்தாலே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டி ஃபார்ம், டி ஆப்டம் எல்லாம் பொறுத்தவரை டி ஃபார்முக்கு ஒரு 70-75+ இருந்தீங்கன்னா 100% கிடைக்கும். 60 இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். டி ஆப்டம்க்கு 60 இருந்தாலே கிடைக்குங்க, டாப் காலேஜ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த காலேஜ், டாப் காலேஜ் இல்லாம சென்னை இல்லாம அதுக்கு அடுத்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. இந்த கவுன்சிலிங் ட்ரை பண்ணலன்னா நீங்க வந்து வேஸ்ட்னு அர்த்தம்.
ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கவுன்சிலிங்கோட ஒரு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். உங்க கட் ஆஃப் சொல்லுங்க, எந்த காலேஜ்னு கேளுங்க, டாப் காலேஜா இல்ல மாடரேட் காலேஜா நான் சொல்றேன். சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்ஸ்டாகிராம்ல உங்க கட் ஆஃப் சொல்லி உங்களுக்கு எந்த கோர்ஸ் கிடைக்கும்ன்றது எல்லாமே கேட்கலாம். ஹாப்பியா இருங்க, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்கல்ல, ஹாப்பியா இருங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பருக்கு ஸ்மைலிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.